காலம் தெரிகிறது, அந்த காலம் தெரிகிறது, இன்று இதயத்தை தொடுகிறது பார்வையிலே. So Tamil cinema main stream cinema the narrative has always been பெண்ணுனா ஒரு பூ, ஒரு பத்தினி, ஒரு தெய்வம், அந்த ஒரு ஸோ ஒரு தாய்னா தெய்வம், தூய்மை, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. I just feel like that's too much pressure for women to carry on their shoulders. So I just wanted to write a character. Thank you. பெரியோர்களே, சகோதரிகளே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு நான் இப்பொழுது பேசும்பொழுது ஒரு முதலமைச்சர் என்கிற நினைவில்லாமல் இந்த தொழிலே சம்பந்தப்பட்ட ஒருவன் என்கிற நினைவிலே நான் பேசுவேனானால் அது மிக பொருத்தமாயிருக்கும் என்று கருதுகின்றேன். இந்த பல தொழிலுக்கு ஏற்படுகின்ற விபத்துக்கள், ஆபத்துக்கள், பிரச்சனைகள், கேள்விகள், சுற்றுச்சார்பிலே எழுகின்ற சோதனைகள் எல்லாம் அவ்வப்போது ஆண்டுக்காண்டு பல ஆண்டுகளாக கவனித்திருக்கின்றேன். அது தொடர்ந்து கூட பிறந்தது போல், உடன் பிறப்பு போல், உடன் பிறந்தது உடல் உடன்தான் என்று சொல்வது போல அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சில சமயம் கேள்விப்பட்டேன், ஒரு காட்சியிலே தன் கருத்தை சொல்லுவது, அதான் அந்த கதைக்கு தேவையான கருத்துக்களை சொல்லுவது திறமைதான். எந்த கருத்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு காட்சியிலே வில்லாக இருந்தாலும், அது கதாநாயகனாகவே இருந்தாலும், அவன் நடந்து கொள்ளும் அந்த செயல்முறையெல்லாம் நிகழ்ச்சியிலே இணைக்கும் போது அந்த காட்சியை மட்டும் பார்க்கின்ற மக்கள் சில வேறுபட்ட கருத்துக்களுக்கு அவர் சொந்தக்காரராகுவது இயற்கை. நான் சொல்கின்றேன், எல்லோருக்கும் முதல் படம் தான். அது வெற்றி பெற்றால் அவர்களுக்கு அது முதல் படம் அல்ல, மூலதன படம். வெற்றி பெறாவிட்டால் அது சோதனையாக அவர் வாழ்க்கைக்கு அமைந்து விடுகிறது. வெற்றி பெறுகிறவர்கள் கூட அந்த வெற்றியை காத்துக்கொள்ள வேண்டும், தனக்கே சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இது சொத்து சேர்த்து வைப்பது போல அல்ல. கலைஞர்களுடைய வாழ்க்கையில் நான் அனுபவத்தை சொல்கிறேன், நீ எப்படி மற்றவர் எப்படி என்று கேட்கக்கூடாது. வாழ்வு சிறிது வளர்களை பெரிது என்று சொல்வது போல இந்த புகழ் சிறிது, வாழ்வு பெரிது. அந்த புகழை காத்துக்கொள்ள அவர்கள் தன்னை எப்பொழுதும் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். கலைஞர்கள் ஒன்றுபட்டு ஒரு முடிவை சொல்லுங்கள், அதுதான் தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த அரசின் முடிவாக இருக்கும் என்பதை மட்டும் உங்களுக்கு சொல்லி அண்ணா நாம் வாழ்கின்ற கூறி விடைபெறுகிறேன். எந்த தியாகத்தையும் செய்ய பாண்டவர் வந்தவன் தானா? ஏய், நூறு என்ன, ஆயிரம் என்ன, லட்சம் பேரை கூட்டி வந்து படம் எடுத்தாலும் இந்த மண்ணிலேந்து என்னை பிரிக்கவே முடியாதா? இங்கு மட்டும் இல்ல, எங்கெங்க உழைக்கிறவன் இருக்கானோ அங்கெல்லாம் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும்.